காத்திருந்தாளே தேவி வைதேகி காத்திருந்தாளே வைதேகி காத்திருந்தாளோ காத்திருந்தாளோ பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பிடும் திண்ணை உண்டாக எனும் பொருளுக்கு இணங்க கற்பு தவறாமல் நடந்து ஒழுக்கம் உயிராக கொண்டு கல்வியை கண்ணாக ஏற்றி தெய்வம் தொண்டு புரிந்து இந்த சத்தியம் நாட்டு ஆண்டு வர மன்னருக்கு மனைவியாக சத்தியவதி என்ற பெயரோடு நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் சிறப்போடு ஆட்சி செய்து வருகிறோம். எனக்கோ 3 பிள்ளை செல்வங்கள், 2 ஆண் மகன், 1 பெண் மகள். மூத்தவன் பெயரோ ராஜா, இளையவன் பெயரோ ரவி. ஒரே ஒரு மகள், ஒப்பற்ற மகள் ரோஜா. மூத்தவன் இருக்கிறானே பட்ட படிப்பை எல்லாம் படித்து முடித்துவிட்டு அரண்மனையில் என்னோடு இருக்கிறான். இளையவன் ரவி இருக்கிறானே படிப்பதற்காக வெளிநாடு சென்றிருக்கிறார். என் ஒரே ஒரு மகள் படித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் என் கணவரோ சுற்றுப்பயணம் சென்றதற்காக வெளிநாடு போயிருக்கிறார். அவர் போனதிலே இருந்து இந்த சத்தியபுரி நாட்டை நான் தான் நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் சீர சிறப்போடு ஆட்சி செய்தேன். ஒரு நேரத்தில் நானும் என் கணவரும் இந்த அரண்மனையிலே எப்படி எல்லாம் வாழ்ந்தோம், எப்படி எல்லாம் சந்தோஷமாக இருந்தோம். இப்போது அவரை நினைக்கும் போது என் மனசுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பூஜைக்கு வந்த மலரீவா, பூமிக்கு வந்த நிலவீவா,
என் கணவர் நாட்டின் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார். இந்த நாட்டின் பொறுப்பை ஏற்றி என்னால் ஆட்சி செய்ய முடியவில்லை. அதனால் என் மூத்த மகனுக்கான ராஜா அவனுக்கு முடிசூட்டி இந்த நாட்டை நான் ஒப்படைக்கப் போகிறேன். இந்த செய்தியை தளபதி யாரும் சொல்ல வேண்டும். எனக்கு முன்னதாக வர வேண்டிய காவலாளிகள் இன்னும் வரவில்லையே. என் மனசுல யாரு மாம்பழம் மாம்பழம் யாரு வைக்கிறது? வித்துனாங்களா? அது பாடிட்டு வாங்க. அவைக்கு எனக்கு முன்னதா வர வேண்டிய இவ்வளவு கால தாமதம் வர என்ன காரணம் இது? நான் முன்னாடி வரேன் சொன்னது என்னது? முன்னாடி சொல்லுதா? எவ்வளவு நேரம் ஆச்சு? நேரம் கழிச்சு வரலாம். கேக்குறேன் நேரத்தோட வரணும். என்ன தொலைச்சு போட்டு நடக்கிறேன். எவ்வளவு நேரம் கழிச்சு வர சொல்லு பதில். ஏண்டா காலத்து அம்மன் கேக்குறேன். அதான் பரவாயில்ல. ஒரு வஞ்சி நானும் அவ்வளோ களிமுட்டை செஞ்சு அங்க வித்தது விளையாடி பிஞ்சு வாங்கின பாரு 5 உன்னது வீங்கி போடுமா அப்படி சொல்லல. ஜாக்கிரதை. இங்க வா வா வா. உன்னை எதுக்காக அழைத்தேன் தெரியுமா? என் மூத்த மகனுக்கு ராஜா அவனுக்கு இந்த நாட்டை நான் முடிசூட்ட போகிறேன். இந்த செய்தியை தளபதியார் சொல்லணும். போய் சொல்லிட்டு வா.